இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை ஜீவனை நஷ்டப்படுத்தாதிருங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த வசனத்தினூடாக நாங்கள் 2 காரியத்தை தியானிக்கலாம். ஒன்று உலகத்தில் நாங்கள் எவ்வளவு ஃபேமஸாக இருந்தாலும், ஐஸ்வர்யவான்கள் கோடீஸ்வரன்களாக இருந்தாலும் கூட எங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு எந்த விதமான லாபமுமே இல்லை. எங்களிடம் காணப்படுகிற ஐஸ்வர்யத்தினூடாக எங்கள் ஜீவன் நஷ்டப்படுகிறதை ஈடு செய்ய முடியாது. வேதத்தில் ஒரு அழகான உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. லாசரு மற்றும் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் வீட்டில் விழுகிற துணிக்கைகளை உண்ணுகிறதான ஒரு லாசரு, ஏழ்மைப்பட்ட ஒருவர். உடல் முழுவதும் பருக்கள் காணப்படுது. அவருடைய பருக்களை நாய்கள் நக்குகிற நிலைமையில் காணப்படுது. ஆனால் அவர்கள் மரித்ததன் பிற்பாடு லாசரு ஆபிரகாமுடைய மடியில் காணப்படுறார். அதே நேரம் ஐஸ்வர்யவான் லாசருவனுடைய பாதத்தை கழுவின நீரையாவது எனக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்குறார். நாங்கள் உலகத்தில் எவ்வளவுதான் ஐஸ்வர்யவான்களாக ஃபேமஸாக இருந்தாலும் கூட நாங்கள் தேவனை அறியாமல் போய்விட்டால் எங்களுடைய ஆத்துமா நஷ்டம் அடைந்துவிடும். இந்த வசனத்தினூடாக நாங்கள் தியானிக்கிற 2வது காரியம் நாங்கள் மற்றவர்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறதை பார்க்கிலும் மற்றவர்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்க வேணும். ஊழியங்கள் செய்கிறதுக்காக நாங்கள் ஓடுகிறோம். ஆனாலும் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிறதான உறவு சரியாக இல்லாமல், எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்தாமல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது எங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல நஷ்டமடைகிறது. தனிப்பட்ட ஜெபங்கள், வேத வாசிப்புகள், தனிப்பட்ட பரிசுத்தப்படுத்துதல் இல்லாமல் உலகத்தை முழுவதுமாக நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலுமே எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய ஜீவனை நாங்கள் நஷ்டப்படுத்துகிறது நிமித்தம் எங்களுக்கு எந்த வகையிலும் லாபம் கிடைக்க போகிறது இல்லை. வேதத்தில் மார்த்தாள் மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இருந்த போதும் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அந்த இடத்துல தெரிந்து கொள்ளுறார். உண்மையிலேயே நாங்கள் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் முதல் தெரிந்து கொண்டு எங்களை நாங்கள் காத்து கொண்டு எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் காத்து கொண்டதன் பிற்பாடு உலகம் முழுவதையும் நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். Have a nice day.